Shri Jagadguruhu Pranam Janadischa Guru Paramadhaivatam Gurur Parataram Nasti Asmai Shri Gurave Namaha Manandam Paramasukadam Kevalam Jnanamurti Vaivaditam Gagana Sadrisham Tattvamasyaadilakshyam Ekam Nityam Vimalamachalam Sarvadi Sakshibhutam Bhavangatītam Triguణarahitam Sadgurum Tam Namami Tvameva Mata Cha Pita Tvameva Bandhuscha Sakā Tvameva Vidya Tvameva sarvam mama deva deva Tvameva sarvam mama deva deva Start. Okay, va? Okay, va? Okay, all okay. Om Sadashivasamārambhām Shankarācārya-madhyamām Asmadācārya-paryantām Vande Guru-paramparaām Shruti-smriti-purānānaam Ālayam Karunalayam Namāmi Bhagavad-pāda Shankaram Lokashankaram Shankaram Shankarācāryam Keshavam Vādadāyanam सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ஃபீபிளா இருக்குன்றா ஃபீபிளா இருக்கா ஓகே அங்க கொஞ்சம் குறைக்கணும் ரொம்ப போன் இருக்கு ஓகே ரைட் அது ஓகே தபோபிஹ க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூணாமபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே ஸ்லோகம் 10 11 12
यथाकाशो ऋषिकेशः नानोपाधिगतो विभुः तद्भे तद्भेदभिन्नवद्भाति तन्नाशे केवलो भवेत् नानोपाधिवशादेव जातिवर्णाश्रमादयः आत्मन्यारोपितास्तो ये रसवर्णादिभेदवत् पञ्चीकृतमहाभूत सम्भवं कर्म सञ्चितम् शरीरं सुखदुःखानां भोगायतनमुच्यते भेदं भिन्नं plurality division இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. நம்மளுடைய அனுபவத்துல பேதம் பின்னம் இருக்கிறது. தத்துவம் என்னது? ட்ரூத் என்னது? அத்வைத்தம். ட்ரூத் என்னது? அத்வைத்தம். இருக்கிறது ஒண்ணுதான். எனக்கு எல்லாரோட மூஞ்சி தெரியல. ராணிஜி உங்களுக்கு ரைட்ல வாங்கோ. உங்களோட ரைட்டுக்கு வாங்கோ. தேங்க்யூ. யா, எஸ், ரைட், நோ ப்ராப்ளம். எஸ், போதும். தேங்க்யூ. சரியா? அப்போ தத்துவம் வந்து அத்வைத்தம். இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்மளுடைய அனுபவத்திற்கும் இந்த உண்மைக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னது? எப்படி இருக்கிறது? இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸும் உண்மையும் ஒரே மாதிரி இருந்தா சௌரியமா இருக்கும்ல. அப்போ கிளாஸ் கேட்குற ஆளு என்ன, டீச்சர், சாஸ்திரம் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்க முடியாது. புரியுறதா? அத்வைத்தமா இருந்ததுன்னு சொன்னா ஓகே. இப்போ இதெல்லாம் இல்லாம ஒரு நாள் வந்து இந்த பேதம் பின்னம் இல்லாம அத்வைத்தமானா அப்படியும் கிடையாது. இன் ஸ்பைட் ஆஃப் துவைத்தம் அத்வைத்தம். அங்கதான் விஷயம் இருக்கிறது. அப்ப நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சு, நம்மளுடைய புலன்களை வச்சு அதை பொருட்படுத்தி இதெல்லாம் என்ன அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அக்கௌண்ட் பண்றோம். ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின உண்மையை ரிவீல் பண்றக்கூடிய பிரமாணம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸை ரிவீல் பண்றது வந்து நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணம். பிரமாணம்னா புரியுறதா? வேர்டு ஞாபகம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின உண்மையை ரிவீல் பண்றது வந்து கொடுக்கறது, அறிவை கொடுக்கறது வந்து சப்த பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். நாம இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ஃபர்டபுளா விட்டுருவோம். எதுக்கு? ஏன்? அதுக்கு போய் இருக்கிற பிரச்சனை போதும்னு. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வா இருக்கிறது. ஏன்னா இந்த அனுபவம், நம்மளுடைய ஏற்படக்கூடிய அனுபவமானது இந்த காலத்துல உண்மை போல இருக்கிறது. அதுவும் வேர்ட்ஸ் கரெக்டா யூஸ் பண்றாரு. இந்த காலத்துல இப்போ அனுபவம் நடக்கும்போது, அனுபவம் ஏற்படும் போது அது உண்மை போல இருக்கிறது.
இந்த காலம் மாறிடுத்துன்னா, அவஸ்தா மாறிடுத்துன்னா, இது இந்த அனுபவமே ஃபர்ஸ்ட் கிடையாது. வேற அனுபவம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஞான விசாரத்தினால, சப்த பிரமாண விசாரத்தினால இந்த அனுபவமே என்ன ஆயிடுறது? அப்படி அனுபவமே ஒண்ணு கிடையாதுங்கிறது தான் நமக்கு புரியுது. புரியுறதா? அலைய தீவிரமா விசாரம் பண்ணி பார்ப்போம் போது, அலை அப்படிங்கிறது அலை இல்ல ஜலம்னு எப்படி புரியுறதோ, இது ஈஸியா இருக்கு இல்லையா? அப்போ அலையுடைய சத்தா என்ன? அலையுடைய கண்டென்ட் என்ன? அப்படிங்கிற விசாரம் ஏற்படும் போது நமக்கு அதோட உண்மை தெரியாது. அதே போல இந்த அனுபவத்துடைய உண்மை என்ன அப்படிங்கிற விசாரம் நம்ம பண்றதுனால இந்த அனுபவம் ஒன்று, அலையும் ஒன்று தனியா எப்படி கிடையாதோ, அனுபவம் ஒன்று தனியா கிடையாது. ஆத்மா தான் இருக்கிறது. அதோடைய அதிஷ்டானமாக. என்ன வேர்டு? ஆ தி இஷ் நம். இதை எவ்வளவு தடவை சொன்னாலும் எழுதும்போது தப்பாவே எழுதுறோம். அதிஷ்டானம், அபுஷ்டானம், இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தை எழுதுறது. இத இத நான் சொல்லும் போதே கேட்கணும். அப்புறம் திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது அந்த வேர்டு நமக்கு டவுட்டா இருந்தா அது போய் கேட்க மாட்டோம். இதுதான் இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அதிஷ்டானம்னா அதிஷ்டானம். வார்த்தை வந்து உங்க பேரு மாத்தி சொல்ல முடியுமா? உங்க பேரு கச்சா முச்சான்னு சொன்னேன்னா இல்லையா? சிவசைலம், சிவசைலம். ஏதாவது சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல ஜி சிவசைலம் சொல்றோம் இல்லையா? அதனால வேர்ட்ஸ் வந்து கிளியரா கேட்டுக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி வந்து அலைக்கு ஜலம் அதிஷ்டானமோ இந்த சர்வ ஜகத்துக்கு, தட் இஸ் என்டையர் அனுபவத்திற்கு ஆத்ம அதிஷ்டானம். அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உண்மையிலேயே கிடையாது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னது? ஆத்மனி ஆரோபிதம். இங்கதான் சூப்பர் இம்போஸ்ங்கிற வார்த்தை நீங்க படிச்சிருப்பேன், கேட்டிருப்பேன். ஆத்மனி ஆரோபிதம் அல்லது கௌடபாதர் யூஸ் பண்ற வேர்டு என்னது? கல்பிதம். அப்பியரன்ஸ் அர்த்தம், நாட் இமேஜினேஷன். இமேஜினேஷன் சொன்னா இது இமேஜினேஷனான்னு சண்டை போடுவா நம்ம கிட்ட வந்து. இந்த வேர்ல்டு அனுபவம் இமேஜினேஷனா? உங்க பேங்க் பேலன்ஸ்ல வந்து சேலரி விழுந்தது, அது இமேஜினேஷனா? பிசினஸ்ல லாபம் வந்து இமேஜினேஷனா? இமேஜினேஷன் கிடையாது. அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்னா அனுபவத்துல இருக்கும், as though ரியலா இருக்கும். ரியலி நாட் ரியல். அப்படி பண்ணிக்கணும். சரி, ஏன் இந்த கல்பிதம் ஏற்படுறது? ஓகே, இது கல்பிதம் புரியுறது இல்லையா? அப்போ ஆரோபிதம் புரியுறது இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம்? உண்மைன்னு வச்சுட்டு இருக்கோம். இது உண்மைன்னு வச்சுட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் எங்கேருந்தோ வந்திருக்கு. யாரு படைச்சா? இப்படின்னு இது காரியம்னு ஸ்டேட்டஸ் கொடுத்துடுறோம். இதோடைய காரணம் என்னங்கிற திங்கிங்க்கு போறது. ஏன்னா இதெல்லாம் இப்படி படைச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே, என்னுடைய உடம்பை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. என்னோட மட்டும் இல்ல, எனக்காக மட்டும் நான் கேட்கல. எல்லாரும் கஷ்டப்படுறாளே, எல்லாருடைய உடம்பும் எல்லாருடைய ப்ராப்ளமும் இந்த பிரபஞ்சமும் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. புரியுதா? அது இதெல்லாம் இக்னரன்ஸோடைய எஃபெக்ட். அப்ப யாரு? பகவான்னு சொல்லிட்டா அப்ப பகவானுக்கு வந்து பாரபட்சம். இதெல்லாம் நம்ம படிக்க போறோம் மாண்டூக்கியத்துல. இந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ண போறார். இங்க ஜஸ்ட் இத இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணிட்டு ஆச்சாரியா போயிட்டு இருக்கார். இப்போ நமக்கு இங்க என்ன எந்த லெவல்ல சொல்றாரு? கன்சிடரிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வேர்ல்ட் டு பி ரியலி ரியல் இஸ் மிஸ்டேக் சொல்றார். இந்த உலகத்தையும் அனுபவத்தையும் உண்மையிலேயே உண்மை என்று கருதுவது தவறு. அத்தியாசா. தவறுங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அத்தியாசம். புரிஞ்சுடுதா? தவறுன்னா அத்தியாசம். அதுக்கப்புறம் முன்னொரு இது உண்மையா இருக்கிறதுனால அப்புறம் இது எப்படி இருக்கிறது? அட்லீஸ்ட் வெளியில இருக்கிற அனுபவம் உலகம் ப்ராப்ளம் இல்ல, அது ஏற்படுறது. உடம்பு மனசு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ப்ராக்சிமேட்டா இருக்கிறது. நானுன்னு சொன்னா உடம்பு மனசு எக்ஸ்க்ளூட் பண்ணியா நம்ம சொல்றோம்? அதை தவிர்த்து வச்சா நானுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானுன்னு சொன்னா இதுல ஏதாவது ஒண்ணு ப்ராமினென்ட்டா வச்சு நான் சொல்றேன். கரெக்டா? அப்போ உடம்பு மனசுங்கிறது வந்து அவ்வளோ க்ளோஸா இருக்கிறது. உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸு? கண்டிப்பா என் வைஃப் கிடையாது ஜி. கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் கிடையாது. அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு யாரு க்ளோஸு?
இதோ உன் மனசு, அதுக்கப்புறம் உடம்பு, இதுதான் உங்க க்ளோஸா இருக்க முடியும். க்ளோஸா இருக்கிறதுனால இல்லையா? சமீபம் ஏற்படுறதுனால, ப்ராக்ஸிமிட்டி இருக்கிறதுனால, எப்படி ஜகத்தோடைய உண்மை தெரியலையோ, சரீரம் மனசோடைய உண்மையும் தெரியாததுனால, சரீரத்தோடைய மனசோடைய குணாதிசயங்கள் என்ன ஆயிடுறது? என்னுடைய குணமாகவும், என்னுடைய குணம் எல்லாம் சரீரத்துடைய தேர்ஃபோர் ஃபர்தர் மிஸ்டேக் நடக்கிறது. இன்னும் டீப்பா நடக்கிறது. சரி, இந்த இந்த செகண்டரி அத்தியாசா அல்லது த்விதீய அத்தியாசா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ? ஆல்ரெடி சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அனாத்மனி ஆத்மனி ஆரோபிதம் அல்லது அனாத்ம குணம் ஆத்மனி ஆரோபிதம். பாடி மைண்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் குணங்களை என்னோடது என்ன எடுத்துக்கிறது. இது த்விதீய அத்தியாசம். அது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அது உண்மையிலேயே குணங்கள்லாம் மாறிடல. எப்படி மாறுறது இல்லையா? பாடி மைண்ட் உபாதியாக இருக்கிறது. உபாதிக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் சொன்னேன்? உபாதிக்கு உபாதிக்கு உபாதின்னே சொன்னேன். எது வந்து க்ளோஸா ப்ராக்சிமேட்டா இருந்து தன்னுடைய குணங்களை எதற்கு க்ளோஸா இருக்கிறதோ அதுக்கு அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பண்றதோ, வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பண்றதோ. புரியுறதா? உண்மையிலேயே எந்த டிரான்ஸ்பரன்ஸும் மாறுதலும் நடக்கல. தட் மீன்ஸ் ஆத்மாவுக்கு எந்த குணமும் எப்பொழுதுமே கிடையாது, அத்தியாசம் போதும் கிடையாது. அப்ப இந்த ஷரீராதிகள் எப்படி இருக்கிறது? உபாதியாக இருக்கிறது. புரியுறதா? அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு? உபாதி விஷயத்த சொல்லிட்டு, இந்த உபாதினால therefore இந்த உபாதினால நான் வேற, நீங்க வேற, டிவைஷன் வந்துருத்தா? நான் வேற இல்லையா? பகவான் வேற, நான் வேற, ஜெகத் வேற. அப்புறம் எவ்வளவு இருக்கிறது? இந்த டிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இருக்கிறது இல்லையா? எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிறது? அநேகம். துவைத்தம் ஒரே ஒரு வார்த்தை. துவைத்தம் அப்படின்னா அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கிறதுன்னு அர்த்தம். கிரேட்டர் தென் 1, ஈக்குவல் கூட கிடையாது. கிரேட்டர் தென் 1, அவ்வளவுதான். எவ்வளோ? எவ்வளவோ. புரியுறதா? அப்போ எல்லாம் இவ்வளோ கிரேட்டர் தென் 1னா எதை பார்க்கறது? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை பார்த்து நம்ம உபாதின்னு புரிஞ்சுட்டோம்னா, அனாத்மாவுடைய உண்மையை புரிஞ்சுட்டோம்னா, எக்ஸ்பீரியன்ஸோடைய உண்மையை புரிஞ்சுட்டோம்னா, எல்லாம் சினானிமஸா யூஸ் பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கிளாஸ் ஆரம்பிச்சது, ஜகத்துன்னு சொல்றேன் இல்லையா? அனாத்மான்னு சொல்றேன், இப்ப சரீரம்னு சொல்றேன். நல்லா புரியுறதப்போ? இது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதா? அப்ப இது எல்லாமே நமக்கு இந்த உபாதி பேதம் தானே தவிர ஆத்மால டிவிஷனோ ப்ளூராலிட்டியோ கிடையாது. பன்மையோ பிளவோ கிடையாது. பன்மைனா என்னது? பிளவுனா டிவிஷன், பன்மைனா நிறைய. ஆத்மா அத்வைத்தம் தான். ஆனா உபாதினால ஆத்மா அல்லது ஐயாம் எவ்வளவு இருக்கேன்? ஐயாம்ங்கிறது வந்து இவ்வளோ குணங்கள் இருக்கு எனக்கு. எனக்கு வேற இவ்வளோ இருக்கு. புரியுறதா? நான் எல்லாத்துல இருந்து வேற இருக்கேன். எனக்கு இவ்வளோ குணங்கள் இருக்கிறது. நான் ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்கிறது இல்ல. யோசிச்சு பாருங்க. நானே பல அவதாரத்துல இருக்கேன். காத்தால இருந்தா அம்மா அவதாரம், சாயந்தரமானா மாட்டு பொண்ணு அவதாரம். புரியுறதா? நாலு முழுக்க வைஃப் அவதாரம். ஏஞ்சி அங்க மட்டும் சொல்றேன். காத்தால இருந்தா இவர் என்ன அவதாரம் இவருக்கே தெரியல, அதனால சொல்லல. ரொம்ப என்ன பண்றேன் நீங்க? தெரியல, ஏதோ பாடுறேன். ஃபர்ஸ்ட் ஏந்து பல்ல தேங்கோ. ஓகே. அப்ப இவர் என்ன அவதாரம் இவருக்கே தெரியல. அம்மாவது பரவாயில்ல. கரெக்டா? சரி, ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன எடுத்து நானுன்னு வச்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் த ஹஸ்பண்ட், ஐ ஆம் த வைஃப், ஐ ஆம் த சோ அண்ட் சோ குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஐ ஆம்ங்கிறது என்னதுங்க? ஆத்மா. குவாலிஃபிகேஷன், நேம் இதெல்லாம் எதுடையது? மைண்டு கூட சொல்லல. நாம ரூபம் சொல்லக்கூடாது, உடம்புன்னு சொல்லணும். ஒரே கிளிப்புள்ள மாதிரி படக்கூடாது பாட்ட.
புரியுறதா? எதோடையது? உடம்புடையது. இந்த கிளாஸ்ல இந்த சொல்லணும். ஜெனரலா நாமரூபம் சொல்லி அது ஈஸியா இருக்குல்ல. எங்க போனாலும் நாமரூபம், நாமரூபம்ன்னு சொன்னா ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். சொல்றது புரியுறதா? ஆ. யோசிச்சுண்டே சொன்னேன்னா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இல்லைன்னா சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது சொல்றேன்னு அர்த்தம். கரெக்டா? ஐ ஆம் ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் எதோடது? ஹஸ்பண்ட் பாடியோடையது. பாடிய சேர்ந்தது. ஐ ஆம்ங்கிறது ஆத்மா சேர்ந்தது. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு? நானா நானோ நானா உபாதி வசாத் ஏவ ஜாதி வர்ணாசிரமாதயா. அப்போ ஜாதி வர்ணம் ஆசிரமம். ஆசிரமம்னா பிரம்மச்சரிய இல்லையா? கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம். இதெல்லாம் யார சொல்றோம்? அந்த இண்டிவிஜுவல சொல்றோம். அதே போல ஜாதி. ஜாதினா எந்த குலத்துல பொறந்த எழுதுவோம் இல்லையா? ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் என்னது? நான் இந்த ஜாதி. அதே மாதிரி நான் எந்த வர்ணம்? பிராமணனா, சூத்ரனா, வைஷ்யனா, இதெல்லாம் யார சொல்றோம்? என்ன சொல்றோம். அப்புறம் நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்? என்ன படிச்சிருக்கேள்? எவ்வளோ பண்ணியிருக்கேள்? இதெல்லாம் நம்மள பத்தி என்னெல்லாம் சொல்றோமோ, எல்லாம் எத பத்தி சொல்ல முடியும்? இல்லையா? ஷரீரத்த வச்சு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் எதனால? தேர்ஃபோர் ஆத்மனி ஆரோபிதஹா. எப்படி வந்து ஜலமானது பல ரசங்கள்ல, பல வர்ணங்கள்ல ஜலம் இருக்கிற மாரி இருக்கிறதோ, ஜலமானது எப்பவுமே எப்பவுமே டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ். ஆனா அந்த ஜலம் இந்த எல்லா ஃபார்ம்லயும் இருக்கு பாருங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இல்லையா பேதமானது எப்படி ஜலத்துக்கு ஏற்படாமல் ஏற்படுற போல் இருக்கிறதோ, உபாதி பேதம் இருக்கிறது. நானா உபாதி வஷாத் உபாதி பேதம் இருக்கிறது. ஆனா ஆத்ம பேதம் கிடையாது. ஆத்மனி ஆரோபிதம் அப்படின்னு த்விதீய அத்தியாசத்தை இந்த இடத்துல சொல்றாரு. சரி, அதனால என்ன? அதனால என்ன அப்படின்னா முதல்ல என்ன ஆரோபித்தம் பண்றோம்? ஸ்தூல சரீர குணாதிசயங்களை ஆத்மனி ஆரோபிதம். புரியுறதோ? உபாதி குண ஆத்மனி ஆரோபிதம். அதுல ஃபர்ஸ்ட் உபாதி என்னது? ஸ்தூல சரீரம். ஏன் ஸ்தூல சரீரம் சொல்றேன்? நான் நான் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் குண்டுதான் அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல சரீரம் வந்து என்ன ஆயிடுது? நான் வந்து ஸ்தூல சரீரம் ஆயிடுது. நான் வந்து ஸ்தூல சரீரம் ஆயிடுது. நான் குண்டு, நான் ஒல்லி, நான் பிறந்தேன், நான் செத்தேன். அதுதான் மெயின் இப்போ. இல்லையா? ரொம்ப உடம்பு ரொம்ப என்ன படுத்திடுத்து, அது பண்ணிடுத்து, இது பண்ணிடுத்துன்னு நம்மளை பத்தி சொல்லும்போது எல்லாமே என்ன ஆயிடுறதுங்க? ஸ்தூல சரீர விஷயம் அகமிதி ஆரோபிதம். புரியுறதா? அதனால அந்த ஸ்தூல சரீரம் எப்படின்னு சொல்றார். அப்ப என்ன பண்றோம்? இப்போ நேர ஸ்தூல சரீர விசாரத்துக்கு போறோம். ஸ்தூல சரீரம் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களோ நீங்க? தத்துவபோதம் படிச்சிருக்கேன் இல்லையா? ஆ அப்போ அதே மாதிரி பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கேட்ட மாதிரி இருக்கா? என்னது? பஞ்சீகிருதம். ஸ்தூல சரீரம்னு ஸ்தூலம்னா என்னது? பஞ்சீகிருதம். ஸ்தூலம்னா பஞ்சீகிருதம். எது பஞ்சீகிருதம்னா என்னது? ஞாபகம் இருக்கா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. 5 5 எது சொல்லுவோம்? 5 சூக்ஷ்ம பூதங்கள். கரெக்டா? அது வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதம். அதுல இருந்து 5ம் 5ஆ பிரிஞ்சு இதை யோசிச்சு பாருங்க. 5ம் 5ஆ பிரிஞ்சு 5ம் 5த்தோட கலந்து என்ன எஞ்சி இருக்கிறதோ அது ஸ்தூல பஞ்சபூதம். 5ம் 5ஆ பிரிஞ்சு 5ம் 5த்தோட கலக்கிறது பஞ்சீகிருதம். எப்படி சொன்னா எப்படி புரியும்? உங்களுக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன் இப்போ. திரும்பி நான் வந்து என்ன யாரு ஒன்னும் தத்துவபோதம்னு கேட்டு முடிக்கல? ஓகே. கேட்டு முடிக்கலையா ஒன்னா? ஆ அடுத்தது அது. ஆ ஆ ஆமா. சரி. வந்தாச்சு மோகன்ஜி. நீங்க ஊருக்கு போயிட்டேல அப்போ. முடிஞ்சிடுத்து. படம் போட்டுலாம் காட்டினேன்ல ராமகிருஷ்ணன்ஜி. அவருக்கு சொல்லி கொடுத்துருங்க அத. புரியுறதா? ஆ அதான் முட்டை கிளாஸ பிடிக்கணுங்கிறது. அப்படியே தாட்டிட்டு வரக்கூடாது. புரியுறதோ? ஆ
என்ன விஜய்ஜி பஞ்சீகிருதம் ஞாபகம் இருக்கா ப்ராசஸ்? செக் நோட்ஸ் பாருங்க. இது ததிங்கின தோம். ம். இது பேர் சொல்லி கிளாஸ்ல வந்து என்ன எந்த அளவுக்கு நான் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கேன் நான் கிளாஸ் எடுக்கும்போது, பேர சொல்லி தெரியறதான்னு கேட்டுட்டு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பண்ணவே கூடாது. பெரியவாள்ல மன்னிக்கிட்டோம். ஓகே. பஞ்சீகிருதம். அப்போ ஆகாஷ, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி. இந்த 5வது ஞாபகம் இருக்கா? அப்பாடா! இந்த 5 5ஆ பிரிச்சு, ஓகே. ஒரு பகுதி ஒண்ணொண்ணுத்து கூட சேரும். ஆகாசம் 4 பார்ட் 4த்துல போய் சேரும். அதே மாரி வாயு 4 பார்ட் 4த்துல போய் சேரும். அக்னி 4 பார்ட் 4த்துல போய் சேரும். இப்படி பண்ணினோம்னா தான் என்ன ஆகும்? இன்னொரு 5 கிடைக்கும். அதுக்கு பேரு நமக்கு அனுபவத்துல இருக்கக்கூடிய கிராஸ் பஞ்சபூதம். ஸ்தூலஃபைடு கிராசிஃபைடு ஸ்தூல பஞ்சபூதம்னு பேர். புரியுறதோ? அதுக்கு பேரு பஞ்சீகிருத. எதை பஞ்சீகிருத பண்ணினோம்? பஞ்சமகாபூதம். தேர்ஃபோர் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை நம்ம இப்படி ப்ராசஸ் பண்ணினோம்னா இல்லையா? நான் ஃபேமஸா வந்து அந்த அந்த பில்டிங் கட்டும்போது கான்கிரீட் எப்படி பண்ணுவாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? தண்ணி விட்டு சிமெண்ட்டை போட்டு கல்லை போட்டு மண்ணை போட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? சுத்தணும். அது மட்டும் போட்டேன்னா அது கான்கிரீட் ஆகாது. ஆச்சா 5 ஆச்சா? சுத்துறது கல்லு, மண்ணு, ஜலம், சிமெண்ட். 5 ஆச்சா? ஆ. என்ன என்ன ஐடியா பாருங்க. இது எல்லாத்தையும் போட்டு இப்படி எப்படி கலக்கிறோமோ, அந்த மாரி ஒரு டோட்டலா கலந்தது வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்னது? உங்களோட உடம்பு இல்லையா? சிமெண்ட் மாரி, கான்கிரீட் மாரி. புரியுறதா உங்களுக்கு? சரியா? பஞ்சமகா பூதத்துடைய பஞ்சீகிருதத்தினால ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுறது? இந்த ஸ்தூல ஷரீரம் வந்திருக்கிறது. பஞ்சமகா ஸ்தூல பிரபஞ்சம் வந்திருக்கிறது. ஸ்தூல ஷரீரமும் வந்திருக்கிறது. அதனால மட்டும் வந்திருக்கா? சம்பவம் அப்படின்னா வந்திருக்கிறது. therefore ஃபர்ஸ்ட் உபாதிய ஸ்தூல சரீரத்தை இங்க டிஸ்கிரைப் பண்றோம். கர்ம சஞ்சிதம். கர்ம சஞ்சிதம். என்ன கர்ம சஞ்சிதம்? ஓகே. இப்போ 5 பூதம்ல இருந்தா எல்லா சரீரம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? யோசிப்பார். யாரு அப்பா, யாரு பையன், யாரு வைஃப் இல்லையா? அதனால ஒரு மூக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு கண்ணு வேற வேற மாதிரி இருக்கும். எல்லாமே பஞ்சபூதத்திலேருந்து தான் வந்தது. ஆனா ஒரு இது ஒரு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கும். எல்லாமே டிஃபரெண்ட். கரெக்டா? ஓகே. அதனால அது எதனால? கர்மத்தினால. ஒரு கர்மாவுடைய விஷயம். கர்ம சஞ்சிதம் அப்படின்னா கர்மத்தினால, கர்மத்துடைய அசம்பிளினால. ஓகே. அப்போ ஸ்தூல சரீரத்துக்கு என்ன காரணம்? பஞ்சமகா பூதம் காரணம். அப்புறம் கர்மா காரணம். புரியுறதோ? ஓகே. பிளஸ் ஈஸ்வரா காரணம். ஈஸ்வராவும் இருக்கிறது. ஏன்னா கர்ம பல தாத்தா. அது என்னன்னு சொல்றோம்? ஷரீரம் உச்சதே. எப்படிப்பட்ட ஷரீரம்? சுக துக்கானாம் போக ஆயத்தனம். எதனிடத்தில் சுக துக்கமானது இல்லையா ஏற்படுமோ? ஒண்ணு சுக துக்கம் ஏற்படல. எதுக்கு வந்து சுக துக்கமானது ஷெல்டரா இருக்கிறதோ? சுக துக்கத்துக்கு ஷெல்டர் என்ன? இருப்பிடம் என்ன? ஸ்தூல சரீரம். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கணும். புரியுறதா? அப்பதான் அங்க அனுபவிக்க முடியும். தேர்ஃபோர் சுக துக்க போக ஆயத்தனம். அடோப்னு சொல்றோம் இல்லையா? அபோர்டு டெனமெண்ட் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தை. இருப்பிடம்னு பேரு. ஆயத்தனம் அப்படின்னு சொன்னா. அப்படிப்பட்ட ஸ்தூல சரீரம். ஏன் இத சொல்றாரு இப்போ? ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் நம்ம இங்க ஆட் பண்ணிக்க வேண்டியது, இந்த ஸ்தூல சரீரம் உபாதியாக இருந்து கொண்டு ஆத்மனி ஆரோபிதா அதை கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஒரு இதுலயும் ஜாதி வர்ணா ஆசிரமாதயான்னு ஜென்ரலா சொன்னார் இல்லையா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணி
என்ன பண்றாரு? ஆத்மனி ஆரோபிதம். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, அதோட ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுனால நான் ஸ்தூல சரீரம் என்று கருதுகிறேன். உங்களுக்கு புரியுறதா? எப்படி வந்து அந்த கிறிஸ்டலானது, ஸ்பட்டிகமானது பிங்கா தெரிஞ்சுதோ, பிங்க் கிறிஸ்டல் ஆயிடுதோ, அதே போல ஆத்மா என்ன ஆயிடுது இப்போ? ஆத்மா பாடி ஆயிடுது. ஆத்மா ஆத்மா பாடினாக்கா ஆத்மா குண்டா இருக்கு, ஆத்மா பெருசா இருக்கிறது, நீளமா இருக்கிறது, வருது போறது எல்லாம் சொல்லின்னு இருக்கோம். பாடியை வச்சு சொல்றோம். புரியுறதா? therefore இது ஸ்தூல சரீரம். என்ன இப்ப பஞ்சீகிருத்தம் வந்து மாட்டின்ட்டேல நிறைய பேரு, போய் பஞ்சீகிருதம் ராத்திரியே படிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க முடிஞ்சா. அவ்வளவு தீவிரம் இருந்ததுன்னா, இல்ல படுத்து தூங்கிடுங்க சமத்தா. 13வது பஞ்ச பிராண மனோ புத்தி தசனேந்திரிய சமன்விதம் अपञ्चीकृत भूतोत्थम् சூக்ஷ்மாங்கம் போக சாதனம். புரியுறதப்போ ஃபர்ஸ்ட் உபாதி ஆயிடுது. எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பே சரியில்லை அப்படின்னா யாரு என்ன என்ன அப்படின்னு கேட்பான். ஆமா சரியில்லை. இப்போ ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்தூல சரீரத்தோட எல்லாமே யாரோடையது? இப்போ என்னுடையது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்தூல பாடி ப்ராப்பரா இருக்கிற மட்டும் நம்ம சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். உடம்பு நன்னா இருந்தா பண்ணுவேன், உடம்பு நன்னா இருந்தா கேட்பேன், உடம்பு நன்னா இருந்தா நான் எல்லாம் பண்ணுவேன், நன்னா இருந்தா நன்னா இருந்தா எந்த ஜென்மால உடம்பு நன்னா இருந்திருக்கு? இப்ப என்ன பண்றோம்? எப்பவுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். புரியுறதோ? அததான் நீங்க சொல்ல வரையில ஆக்சுவலா. என்னால எதுவுமே பண்ண முடியாது. புரியுறதோ? உடம்பு ஹியூமன் அதாவது மனுஷ சரீரத்திலேயே பண்ண முடியலன்னு சொன்னா, பசு சரீரத்திலேயே பண்ணுவோம் இல்லையா? இல்ல ஜடபதர் மாதிரி மானா பொறப்போமா இல்லையா? மானா பிறந்து பண்ண முடியுமா? அப்பவும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. மானோட ஜென்மா போய் அடுத்த ஜென்மால தான் அவருக்கு வந்து இதுவாச்சுன்னு எல்லாம் கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? லாலி லாலின்னு இந்த உடம்ப வச்சுண்டு ஆனந்தமா கொண்டாடுவோம் இல்லையா? அப்படி பண்ணலாமோ? நீங்க திங்க் பண்ணி பாருங்கோ. சரி, இங்க என்ன சொல்றான்னா, நீங்க வந்து ஆத்ம சைத்தன்யம். நம்ம யாரு? ஆத்ம சைத்தன்யம். ஸ்தூல சரீரம் உபாதி. அதனால நம்ப பண்ணல. அதுவா நடக்கிறது அப்படின்னு வேணா மனச தேத்திக்கலாமே தவிர, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபாதி சொல்றது அத்தியாசத்தை குளோரிஃபை பண்ணறதுக்காக. அத்தியாசத்தை எதுக்கு குளோரிஃபை பண்றோம்? அத்தியாசத்தை எதுக்கு வந்து விஸ்தாரமா பேசிட்டு இருக்கோம்? அத்தியாசத்தை எதுக்கு பேசுறோம்? அத்தியாசம்னா என்னன்னு தெரியலையா? அத்தியாசத்தை எடுக்க முடியும், எடுக்கணுங்கிறதுக்காக அத்தியாசத்தை பேசுறோம். கரெக்டா? இது பேசுறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு. அப்படி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இன்னும் கொஞ்சம் ஸ்தூல சரீரத்தோட அப்பப்போது இந்த உடம்பு ரொம்ப படுத்துறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இப்ப கொஞ்சம் உடம்ப வந்து நம்மளோட தள்ளி வச்சிடுறோம். ஆனா இதுக்கு இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு ஒரு அண்ணன் இருக்கான். அதுக்கு பேர் என்னது? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னா என்ன? ஆ பஞ்ச பஞ்ச ஞானேந்திரிய, பஞ்ச கர்மேந்திரிய, பஞ்ச பிராணா, மனசு புத்தி சித்தம் அகங்காரம் 21 கரெக்டா? ஓகே ஓகே, வெரி குட். கரெக்டா? 17 19 சொன்னோம். 19 பார்ட்ஸ் 24. நீ கன்ஃபியூஸ் ஆறியா தான் பார்த்தேன். சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன். யா 19 விஷயம். இதுதான் சூக்ஷ்ம சரீரம். அதனால சொன்னாரு பஞ்ச பிராண மனோபுத்தி தசேந்திரியா சமன்விதா. பஞ்ச பிராண மனோபுத்தி தசேந்திரிய சமன்விதம். அப்படி படிக்கணும். ஒரே வேர்டு. கரெக்டா? அப்ப இதெல்லாம் என்ன சொல்றது? இது எல்லாமே உபாதியா இருக்கிறது. புரியுறதோ? எல்லாமே உபாதியா இருக்கிறதுனா என்ன? இந்த 17 17 ஒன்னொன்னுத்தையும் என்ன பண்றோம்?
இது எல்லாமே நானுன்னு வச்சுட்டு இருக்கேன். பாடா 17 நான் வச்சுட்டு இருக்கேனா? எப்படி எப்படி யோசிச்சு பாருங்கோ. பசிக்கிறதா அப்போ? பசிக்கலையா? என்ன சொன்னாலும் மாட்டிப்பேன். பசிக்கிறது சொன்னாலும் இல்லையா சூக்ஷ்ம சரீரம் தான். பசிக்கல சொன்னாலும் என்னது? சூக்ஷ்ம சரீரம் தான். எப்படி புரியுறதா உங்களுக்கு? ஆனா எனக்கு ஏது பசி அப்படி வேணா சொன்னேன்னா கொஞ்சம் கேட்டார் கரெக்டா. அட்லீஸ்ட் கிளாஸ்ல அப்படி சொல்லிடலாம் அப்படி. ஓகே கரெக்டா? ம் நான் கேள்வியா கேட்கிறேனே உங்களை இப்பெல்லாம் இல்ல பஞ்சீகிருத்தமே தெரியலையே இல்லையா? கோவம் வந்திருக்குமே. ச்சே இப்படி பண்ணாரு. கோவம் வந்து வர்றேன்னு சொன்னாலும் பார்ப்பேன், வரலன்னு சொன்னாலும் மாட்டிப்பேன். எப்படி? ஆமா பேசாமே இருந்துடுறேன் ஜி. நீங்க மட்டும் பேசுங்க. பேசாம இருந்தா பரவாயில்ல. சேர்ந்து யோசிங்கோ. புரியுறதா? யோசிக்க முடியறதா? ஆமா ஜி நான் கரெக்டா யோசிக்கிறேன். யார் அது? சூக்ஷ்ம சரீரம். அப்போ 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 புரியுறதா? என்ன சொன்னாலும் நீங்க அப்படி சொல்றீங்களே. அதுதான் அவரு சொல்றாரு. அப்போ இந்த என்டையர் மனசு புத்தி 17 விஷயமும் எப்படி இருக்கிறது இல்லையா? ஆத்மனி ஆரோபிதம். புரியுறதா? ஓகே என்ன ஸ்லோகத்துக்குள்ள போலாம். சூக்ஷ்ம அங்கம் தட் இஸ் சூக்ஷ்ம சரீரம். ஓகே சூக்ஷ்ம அங்கம் சூக்ஷ்ம சரீரம் அது எப்படி இருக்கிறது? சமன்விதம். சமன்விதம்னா ஒரு பெரிய குரூப்பே இருக்கிறது. என்ன குரூப் பார்த்தோம் இப்போ? சூக்ஷ்ம என்ன குரூப் இருக்கிறது? 17 19 பார்த்தோம் இல்லையா? 19 விஷயம். அததான் இங்க பஞ்ச பிராண அப்படின்னு சொல்லிட்டாரு. மனஹா புத்தி தசேந்திரியா 10 5 15 மனோபுத்தி எவ்வளவு ஆச்சு? ஒரே வேர்டுல 17 சொல்லிட்டாரு பாருங்க. நம்ம 17 சொல்லணும்னா 1 2 3 4 5 6ன்னு 17 எழுதணும். இவர் என்ன பண்ணிட்டாரு? பஞ்ச பிராண மனோபுத்தி தசேந்திரியா சமன்விதா முடிஞ்சு போச்சு. அது சம்ஸ்கிருதம். வண்டர்ஃபுல். 17 விஷயம் ஆயிடுது. 5 + 1 + 1 10 கரெக்டா? தசம் இருக்கு பாருங்க 10. அது எப்படி வந்ததா? சூக்ஷ்ம சரீரத்துக்கு உபாதான காரணம் என்னது? அபஞ்சீகிருத பூதோத்ரம். பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. எப்படி? பஞ்சீகரணம் பண்ணப்படாத இந்த 5 விஷயம். புரியுறதா? அது எப்படி வந்ததுன்னு தத்துவபோதத்துல பாத்துக்கணும். ஆகாஷ இல்லையா? சாத்விக் அம்சாத் எப்படின்னு வந்தது? வாயு சாத்விக் அம்சாத், வாயு ராஜசிக் அம்சாத், வாயு தமசிக் அம்சாத். ஒன்னொன்னுத்துக்கும் சத்துவ ரஜஸ் தமசில் என்னெல்லாம் வந்தது? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் சார்ட் போட்டு வச்சுக்கலாம். என்ன நம்ம முடிச்சா போதும் எழுதிட்டோம் டிக் போட்டிருக்கோம். சரியா? தேர்ஃபோர் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனா அபஞ்சீகிருதம் பஞ்சபூதத்துல இருந்து வந்தது. தேர்ஃபோர் சூக்ஷ்ம சரீரத்துடைய உபாதானம் அல்லது மெட்டீரியல் காஸ் எதுவா இருக்கிறது? எதுவா இருக்கிறது? பஞ்சபூதம். ஓகே சரியா? இதோடைய நிமித்த காரணம் என்னது? இல்லையா? கர்மா பிளஸ் ஈஸ்வரா. புரியுறதா? ஈஸ்வரா எல்லாத்துலயும் இருப்பாரு. ஓகே அதை விட்டுறக்கூடாது. சூக்ஷ்மாங்கம் என்னது? அது போக சாதனம். போக சாதனம்னா என்னது? சுக துக்க அனுபவிக்க கூடிய கருவி. எங்க எதனால சுகத்துக்கு அனுபவிக்கிறேன்? சூக்ஷ்ம சரீரத்தினால அனுபவிக்கிறேன். எங்க சூக்ஷ்ம சரீரம் அனுபவம் ஏற்படுறதுக்கு என்ன வேணும்? ஆயத்தனம் வேணும். சூல சரீரம். கரெக்டா? போக சாதனம். அதனால விவேக சூடாமல் என்ன படிச்சிருப்போம்? அந்தத்வ மந்தத்வ பட்டுத்வமே தத்து அப்படிலாம் படிச்சிருப்போம். ஓகே ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. அப்ப இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் என்னது? ஒன்னொன்னும் ஒரு மாதிரி மாறிண்டே இருக்கிறது, சேஞ்ச் ஆயிண்டே இருக்கிறது. இதெல்லாம் அங்க படிச்சிருக்கோம். ஆக மொத்தம் இது என்னன்னு பண்ணிட்டோம்? இதெல்லாம் என்ன? நானுன்னு வச்சுட்டோம் இல்லையா? நானுன்னு வச்சுட்டோம். புரியுறதோ? நான் வந்து பசி உடையவன், நான் சிந்திக்க கூடியவன், நான் அறிவாளி, நான் புத்திசாலி இல்லையா? ஐ எம் வெரி எமோஷனல் பர்சன்
ரொம்ப சென்சிட்டிவ் நானு இல்லையா? இதெல்லாம் எதை சொல்றோம்? எல்லாத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுன்னு சொல்றோம். ஆனா நான் அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரமா அப்படின்னாக்க நோ. பிங்க் கிறிஸ்டல் வது நான் வந்து சூக்ஷ்ம சரீரம் மாதிரி இருக்கேன். அத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். புரியுறதா? இப்போ சூக்ஷ்ம சரீர இந்த 17 விஷயம் அல்லது 19 விஷயம் ஆத்மனி ஆரோபிதம். புரியுறதா? அடுத்தது என்ன பார்க்கணும்? அநாத்ய வித்யா அனிர் ஆ, அநாத்ய வித் ஆ, அநாத்ய வித்யா அனிர்வாச்யா காரணோபாதிருச்சதே உபாதித்ரிதயாதன்யா உபாதித்ரிததி உபாதித்ரிதயாத்யன்யம் ஆத்மானமவதாரயே. வெரி குட். அப்போ இங்க என்ன சொல்றாரு? ஸ்தூல சரீரமாச்சு, சூக்ஷ்ம சரீரமாச்சு. இப்ப என்னது? காரண சரீரம். ஓகே. இந்த காரண சரீரம் எப்படி இருக்கிறது இப்போ? காரண சரீரம் ஆல்சோ உபாதியாக இருக்கிறது. காரண சரீரமும் இல்லையா உபாதியா இருக்கு. ஏன்னா நான் காரண சரீரம்னு வச்சிருக்கேன். தேர்ஃபோர் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே. தேர்ஃபோர் எப்படி இருக்கு காரண சரீரத்துடைய டெஃபினேஷன் என்னது? அநாதிஹி. ஏன்னா அது காரணம். காரணம்னு சொன்னா அதுக்கு ஆரம்பம் கிடையாது. இட் இஸ் பிகினிங்லெஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அது ஆரம்பம் கிடையாது. அநாதிஹி. அப்புறம் என்னது? அவித்யா. அவித்யான்னு சொன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அதான் தத்துவபோதம் கோவிந்தான்னு அர்த்தம். அவித்யான்னு சொன்னா இந்த இடத்துல யாரோ சொன்னா மூலா வித்யா மாயா. இந்த இடத்துல மூல அவித்யாவை சொல்றது. ஓகே. மூல அவித்யா அப்படின்னா டோட்டல் காரணத்தை சொல்றது. தட் இஸ் மாயா. ஓகே. எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீரத்திற்கு காரணமாக இருக்கிறது. விக்ஷேப ரூபேன விக்ஷேப சக்தி ரூபேன ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர கல்பிதம் அப்படி இருக்கிறது. எதை ப்ரொஜெக்ட் பண்றது? சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை இது கல்பிதம் பண்றது. எது? மாயா. புரியுறதா உங்களுக்கு? மாயா இல்லையா? விவேக் சூடாமணி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா? தேர்ஃபோர் எப்படி சக்தி ரூபமாக இருக்கிறது இல்லையா? விக்ஷேப சக்தி ரூபமாக இருக்கிறது. தேர்ஃபோர் மூலா வித்யா. சரி, இது இண்டிவிஜுவல் லெவல்ல எப்படி இருக்கும்? இண்டிவிஜுவல் லெவல்ல எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா ஓகே. இண்டிவிஜுவல் லெவல்ல ஒரு மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்? அது இதே சக்தி மாயா சக்தி இல்லையா? நித்ரா சக்தி. நித்ரா சக்தினால என்ன ஏற்படுறது? ஒண்ணு வந்து சொப்ன விக்ஷேபம், சொப்னத்தை ப்ரொஜெக்ட் பண்றது. அதோட சேர்ந்து என்ன ஆயிடுறது? ஆவரண சக்தி ஒண்ணு இருக்கிறது. மைண்டுக்குள்ள ஆவரண சக்தி இருக்கு. புரியுறதா? தேர்ஃபோர் அவித்யான்னு சொன்னா மூலாவித்யா மாயாவுடைய விஷயம் ஆவரண விக்ஷேபமா இருக்கிறது. டோட்டலா பார்க்கும்போது டோட்டல் மாயா என்னது? இது கஷ்டமான கேள்வியா இருக்க சான்ஸ் இருக்கு. கேள்வி புரியறதுக்கே கொஞ்சம் யோசிக்கணும். டோட்டல் மாயானா என்னது? பாட தேங்க்யூ ஜி. யாராவது ஒருத்தர் சொல்லுவாளா? டோட்டல் மாயானா லோக்கல் மாயா, இண்டிவிஜுவல் மாயா சொல்ல. மொத்த மாயாவை சொல்லும் போது அததான் சொல்ல வரேன். மொத்த மாயாவை சொல்லும் போது ஈஸ்வரா சொல்லணும். ஈஸ்வரா இல்லாம ஏது மாயா? மாயா மட்டும் நம்ம பார்ப்போம். மாயான்னு சொன்னாலே பரமேஷ சக்தி படிச்சிருக்கேலா? அப்போ ஈஸ்வரான்னு ஏன் ஞாபகம் வரல? அப்புறம் மாயா எப்படிப்பட்டது? தனியா இருந்துருமா? பிரம்ம சகித பிரம்மாஸ்ரய மாயாதான் ஈஸ்வரா.
தத்துவபோதத்தை ஒழுங்கா படிச்சுட்டேல்னாலே நிஜமா சொல்றேன், முக்காவாசி கிணறு தாண்டியாச்சு. அதுக்குன்னு தத்துவபோதத்தையே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. தத்துவபோதத்தையும் படிச்சுட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? மூலா வித்யான்னா என்னது? ஈஸ்வரனை குறிக்கிறது. ஆனா மாயாக்கு வந்து ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி இருக்கு. தேர்ஃபோர் ஈஸ்வரனுக்கும் ஆவரண சக்தி இருக்கு. அப்படி சொல்லிடக்கூடாது. அங்கதான் ஒன்னொன்னும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? மாயா உடையவன் மாயாவி அப்படின்னு சொன்னா மாயானால பாதிக்கப்படாதவன், மாயாவை தன்னுடைய மகிமையாக பயன்படுத்தக்கூடியவன் பகவான். அப்போ மாயானால பாதிக்கப்படவில்லை என்றால் ஆவரண சக்தி எங்க ஒர்க் பண்ணாது. எங்க ஒர்க் பண்ணும்? இல்லையா? ஜீவனிடத்தில் ஆவரண சக்தி டாமினண்டா இருக்கும். நல்லா புரியுறதா? ஜீவனிடத்தில் இண்டிவிஜுவல் இடத்துல மாயா வந்து ஆவரண விக்ஷேபமா இருக்கும். சமஷ்டி ஈஸ்வரா கிட்ட வெறும் விக்ஷேபமா இருக்கும். அதனால அவரு மாயாவி இல்லையா? நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது மாயாக்கு உட்பட்டவர் அப்படி சொல்லலாம். கரெக்டா? அவரு ஃப்ரீ ஃப்ரம் மாயா. நம்ம வந்த மாயா கன்ஃபைன் டு மாயா அப்படி சொல்றோம். புரியுறதா? ஓகே. அதுதான் அஜ்ஞானம்ங்கிறத சொல்றோம். புரியுறதோ? அப்ப ஞானிக்கு என்ன ஆகும்? ஞானத்துக்கு அப்புறம் அஜ்ஞானம் போயிடும். இப்போ மாயாவுடைய ஆவரண சக்தி இக்னரன்ஸ் வந்து போயிடும். விக்ஷேபம் தூக்கம் வரும், கனவு வரும், எல்லாம் வரும் இண்டிவிஜுவலா. அப்புறம் ஈஸ்வரனும் ஞானியும் ஒன்று. ஏன்னா அங்க அஜ்ஞானம் கிடையாது. சம்ஜே? மைண்ட் இருக்கும். மைண்ட் எப்படி இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானி மைண்ட் எப்படி இருக்கும்? அமனஸ்தமா இருக்கும். அமனி பாவமா இருக்கும். மைண்டே இல்ல இல்ல. மைண்ட் ஞானத்துல இருக்கும். மைண்ட் ஆத்மான்னு இருக்கும். புரியுறதா உங்களுக்கு? இல்லையா? அதனாலதான் நம்ம மாண்டூக்கியத்தோட கனெக்ட் பண்ணினோம்னா டேபிள திருப்புறார். பகவானுடைய ஞானம் எப்படி இருக்கும்னு ஆரம்பிக்கிறார். பகவானுக்கு நமஸ்காரம், அந்த பகவானுக்கு இப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு பகவானுடைய ஞானத்தை பகவான் என்ன நினைப்பான்? நான் தான் அந்த ஜீவாத்மான்னு நினைப்பான். இப்ப ஜீவாத்மான்னு என்னது? இல்லையா? சச்சிதானந்த ஆத்மான்னு அண்டர்ஸ்டாண்டிங். புரியுறதா உங்களுக்கு? இப்போ இப்படிப்பட்ட மைண்ட் அமனி பாவம். புரியுறதோ? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் ஓகே, அனாதிஹி அவித்யா. அனாதிஹி அவித்யா. தேர்ஃபோர் பிகினிங் லெஸ்ன்னு சொன்னா ஓகே, காரணத்துக்கு ஆரம்பம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? காரண சரீரத்திற்கு ஆரம்பம் கிடையாதுன்னா காரணம் எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். காரணம் இந்த ஸ்தூல சூக்ஷ்மலாம் வரத்துக்கு முன்னாடி பிரளயம் போது காரணம், மகா பிரளயம் போது எப்படி இருக்கும்? காரணம் இருக்கும், பீஜமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? காரணத்துக்கு முடிவு இல்ல. ஜெனரல் ரூல் என்னது? எது அனாதியோ அது அனந்தம்னு அர்த்தம். ஆனா காரண சரீரம் மட்டும் பிகினிங் லெஸ் பட் எண்ட் இருக்கு, நாட் எண்ட்லெஸ். காரண சரீரம் மட்டும் பிகினிங் லெஸ் பட் அந்தம். அனாதி அந்தம் காரண சரீரம், அனாதி அனந்தம் ஈஸ்வரா அல்லது பிரம்மன் அல்லது ஆத்மா. புரியுதா உங்களுக்கு? சரியா? தேர்ஃபோர் சிருஷ்டி காலே என்ன ஆறுது? காரணம் வந்து ஸ்தூல சூக்ஷ்மமா வருது. பிரளய காலே எல்லாம் காரணமா இருக்கிறது. புரியுறதோ? ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் ஜி காரண சரீரம் இல்லையா? அதனால அனாதி அவித்யா. அப்புறம் என்னது? அநீர் வாச்சியா. 108 109 விவேக சூடாமணியில ஒரு 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 சமத்தா 1-2 குரூப் டிஸ்கஷன்ல அழகா சின்சியரா விவேக சூடாமணி படிச்சாவா அவளுக்கு நிஜமாவே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ முக்கியமானது அந்த அந்த சப்ஜெக்ட் இல்லையா? பல பேர் தனியா படிச்சுட்டு இருக்கா. அவ்வளவு முக்கியமான அவளுக்கு அது ருச்சி இருக்கு, அதனால அவ அபியாசம் பண்றா. அதுல நமக்கு இது ஒண்ணு கேட்டாலே அப்பாடா டிக்கு போட்டான் சுவாமி, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. எப்படி இருக்கு பாரு. அப்படி இருக்கலாமோ? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கப்படாது. ஓகே. அதனால என்னது? அநீர் வாச்சியா.
सन्नाप्य सन्नाप्य उभयात्मिकानो भिन्ना भिन्नाप्य उभयात्मिकानो सांगाप्यनंगाप्य उभयात्मिकानो மகத்புதம் அனிர்வாச்சிய அப்படின்னு மாயா அப்படின்னு வருது. இந்த காரண சரீரத்தோடைய அல்லது காரண அவஸ்தாவுடைய லட்சணம் எப்படி இருக்கான்? அனிர்வாச்சியமா. வாச்சியம்னா என்னது? கேட்டகரைஸ் பண்ணி லாஜிக்கலா இதுதான் இதுதான் இது ரெட்டா கிரீனா என்ன சொல்லுவேன்? ரெட். இது பாசிட்டிவா நெகட்டிவா சொல்ல முடியும் இல்லையா? இந்த பிளட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நீங்க போய் டெஸ்ட் பண்ணல வச்சுக்கோங்க. அவர் கிளாஸ்லாம் கேட்டுட்டு இது ஓ பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓ நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எந்த பிளட் ஏத்துறது? சரி, ஜென்ரலா ஓ பாசிட்டிவ் எல்லாருக்கும் ஏத்துவோம், ஏத்தி விடுவோம். அப்படின்னா என்ன ஆகும் இல்லையா? அப்படி பண்ண முடியாது. அப்போ எனிதிங் வேர்ல்டுல இருக்கிறது எப்படி நம்ம மைண்ட் டியூன் ஆயிருக்குன்னா திஸ் ஆர் தட் பேட்டர்ன். எப்படி நம்மளுடைய புத்தி இன்டெலெக்ட் எப்படி டியூன் ஆயிருக்கு? திஸ் ஆர் தட். ஓகே, இங்க என்ன சொல்றது இல்லையா? திஸ் அண்ட் தட், திஸ் அண்ட் தட், நாட் திஸ் நாட் தட். அப்படி அனிர்வாச்சியம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு சேலஞ்சு பாருங்க நம்ம புத்திக்கு. இது இல்ல அது, அதுதான் நமக்கு பழக்கம். இதுவும் அதுவும் இருக்கலாம், இதுவும் இல்லாம இருக்கலாம், அதுவும் இல்லாம இருக்கலாம். இப்படி சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது வேண்டான்னு விட்டுருவேன். புரியுறதா? இப்போ இந்த காரண சரீரமானது இருக்கா, உண்மையா, உண்மை இல்லையா அப்படின்னா உண்மை இல்ல, பொய்யும் இல்ல இல்லையா? பின்னமா ஆத்மாக்கு வேறா இருக்கா, ஆத்மா ஆத்மாவோடைய இருக்கா இல்லையா? பின்னமா ஆத்மாவோட ஒன்றா இருக்கா, ஆத்மாக்கு வேறா இருக்கா இல்லையா? டிவைடடா இருக்கா, அன்டிவைடட் இருக்கா? ரெண்டும் இல்ல. ஆத்மாவுடைய அங்கமா இருக்கா, ஆத்மாவுடைய அங்கம் இல்லாம இருக்கா? எதுவுமே இல்ல. எப்படியுமே இதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. காரண சரீரம் மட்டும் எப்படியுமே இதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அனிர்வாச்சியம். இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ண முடியாதது. வாச்சியம்னா கேட்டகரைசேஷன். ஓகே, நிர்வாச்சியம்னா கிளியரா கேட்டகரைஸ் பண்றது. ஓகே, அனிர்வாச்சியம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் அதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ரியல்னு சொல்ல முடியாது, அன்ரியல்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பார்ட்னு சொல்ல முடியாது, பார்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, டிவைடட் வேறா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் சேம் ஆஸ் ஆத்மா, நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆத்மா. இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும் இல்லையா? ஐயோ அப்படின்னு தோணும். ஆனா நம்மளோட புத்திய காரண சரீரம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிட்டோம்னா, காரணத்துல இருந்தே சூக்ஷ்ம ஸ்தூலம்லாம் வந்தது. இப்ப ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கும்? ஓகே, ஸ்தூல சரீரம் ஆல்சோ ட்ரூலி அனிர்வாச்சியம், சூக்ஷ்ம சரீரம் ஆல்சோ ட்ரூலி அனிர்வாச்சியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கிறதுனால சில குணங்களை நம்ம டிஸ்கிரைப் பண்றோமே தவிர ஸ்தூல சரீரம் ஆல்சோ அனிர்வாச்சியம். ஆக மொத்தம் காரண சரீரம் மித்யா. புரியுறதா உங்களுக்கு? அனிர்வாச்சியம் சொல்றதோடைய கான்சிக்வன்ஸ் என்னது? மித்யா. எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. வண்டர்ஃபுல். நீங்க புரிய 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 இதை என்ஜாய் பண்ணுவேல். ஓகே, தேர்ஃபோர் என்ன ஆயிடுது இப்போ? காரணம் உபாதி இது உச்சதே. நீங்க ஆத்மபோதம் எடுக்கிறீங்களா, தத்துவபோதம் எடுக்கிறீங்களா, மாண்டுக்கியம் எடுக்கிறீங்களா, எதை எடுக்கிறேன்? இல்ல வேற ஏதோ உபனிஷத் எடுக்கிறீங்களா? என்னதான் எடுக்கிறீள் நீங்க? இந்த இந்த டோட்டல் பரம்பரா சாஸ்திரம் ஆச்சாரியோட கருணை என்னன்னா இருக்கிற விஷயத்த வேற வேற ஃபார்ம்ல வேற வேற விஷயத்துல ஏதோ விதத்துல சொல்லிட்டே இருப்பார். உபாதின்னு ஒண்ணு கொண்டு வந்து அழகா உபாதி விஷயத்த சொல்றார் பாருங்க. நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு ஆத்மா, ஒண்ணுத்துக்கு வேற ஒன்னொன்று கிடையாது இல்லையா? அது பலதாகவும் இதுவாகவும் அதுவாகவும் தோன்றுவதற்கு எல்லாமே உபாதியாக இருக்கிறது. முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். நான் யாரு? உபஹிதம். என்னது? உபஹிதம். ரெஃபர் வேதாந்த சாரம். வேதாந்த சாரம்னு ஒண்ணு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அடுத்த வருஷம் இன்க்ளூட் பண்ண போறேன் நித்திய சுவாத்தியாயத்துல. வேதாந்த சாரம் ஒண்ணு படிச்சோம்.
இப்ப நீங்க மாண்டோக்கியம் படிச்சுட்டு அதை படிச்சேன்னா ஓன்னு இருக்கும். அதுக்காக இத்தனை நேரம் இன்க்ளூட் பண்ணல. அது நானும் இப்பயும் ஆரம்பிச்சுறேன், பண்ணாதீங்கோ, வெயிட் பண்ணுங்கோ. சரியா? ஓகே. இதெல்லாம் சைடுல போயிடுறது 5 10 நிமிஷம் லூஸ் பண்ணிடுறேன் நானு. ஓகே. உபாதி ஏன் காரண சரீரம் எப்படி இருக்கிறது? உபாதி ஏன்? ஏன்னா எனக்கு தெரியல. தெரியலன்னா எப்படி? இல்லையா? ஐ டோன்ட் நோ. இக்னரன்ஸ இக்னரண்டா நம்ம ரிப்போர்ட் பண்றோம். நம்பர் 1. அப்புறம் என்ன பண்றோம்? நான் தூங்கினேன், நான் முழிச்சுண்டேன். இதெல்லாம் எதை சொல்றோம்? காரண சரீரத்தை சொல்றோம். என்ன நடந்ததுன்னே தெரியல. இதெல்லாம் சொல்லும்போது காரண அவஸ்தாவை சொல்றோம். தேர்ஃபோர் நான்கிறது காரண சரீரமாக இருக்கிறது. தேர்ஃபோர் அது உபாதியாக இருக்கிறது. அதனால் என்ன? உபாதி உபாதி திருத்தயாத் அந்யம். திருத்தம்னா திருத்தம் திருத்தயாத்னு போட்டிருக்கு பாருங்க. திருத்தயா அப்படின்னா 3. என்ன 3? இப்ப 3 என்ன பார்த்தோம்? 3 உபாதி என்ன பார்த்தோம் இப்போ? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3ம் உபாதி. இதற்கு அந்நியமாக, இதற்கு வேறாக இருக்கக்கூடியது என்னது? ஆத்மா. தேர்ஃபோர் இதுல என்ன நீங்க ஹோம்வொர்க் என்ன பண்ணணும்னா, ஸ்தூல சரீரத்துக்கு என்னெல்லாம் குணம், சூக்ஷ்ம சரீரங்களுக்கு என்னெல்லாம் குணம், காரண சரீரத்துக்கு இதுக்கு மேல ஒன்றும் இருக்க முடியாது இல்லையா? எல்லாமே ரிசால்வ் ஆனது. ஓகே. இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரம் எல்லாம் என்னெல்லாம் குணம் சரீரத்துக்கு என்னெல்லாம் நம்ம ரிப்போர்ட் பண்றோமோ, ஓகே, இது எல்லாமே சரீரத்துடையது. இதெல்லாம் என்னன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம்? நான் எனதுன்னு ரிப்போர்ட் பண்றோம். புரியுறதா? தேர்ஃபோர் மிஸ்டேக் இருக்கிறது, அந்த மிஸ்டேக் உடைய டெக்னாலஜி தான் உபாதி. கரெக்டா? அப்போ இதற்கு வேறா, தட் இஸ் வாட் எவர் இஸ் கன்சிடர்ட், எல்லாம் குணம் எல்லாம் வந்து ஸ்தூல சூக்ஷ்ம சொல்றோமோ, இதற்கு வேறாக, தட் இஸ் ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்திரிக்தா. ஸ்தூல உபாதி, சூக்ஷ்ம உபாதி, காரண உபாதி வத்திரிக்தம். அந்நியம்னா என்னது? இதற்கு வேறாக, இந்த இதோடைய நேச்சர் இல்லாம, ஓகே, இதற்கு வேறாக இருக்கக்கூடிய நேச்சர் ஆத்மா இதி அவதாரையே. அவதாரையத்துனா அப்படி நீ புரிஞ்சுக்கோங்கோ தயவு செய்து. என்ன ஆயிடும்? ஸ்தூல சரீர அபிமானம் ஐடென்டிட்டி, சூக்ஷ்ம சரீர அபிமானம் ஐடென்டிட்டி, காரண சரீர அபிமானம் ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிடும்? போயிடும். இப்ப எப்படி ஐடென்டிட்டினால எப்படி கிளைம் பண்றோம்? நான் இந்த ஸ்தூல சரீரம், நான் இந்த சூக்ஷ்ம சரீரம், ஞானத்தினால ஆத்மான்னு கிளைம் பண்ணுவோம். புரியுறதோ? அதர்வைஸ் விஸ்வ தைஜச பிராக்ஞாவை கிளைம் பண்ணாம எதை கிளைம் பண்ணுவோம்? துரியம். நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் நோபயத பிரக்ஞம் ந பிரஜானகனம் ந பிரக்ஞம் நா பிரக்ஞம். அப்படி கிளைம் பண்ணுவோம். புரியுறதா? ஆச்சா? சரி. 15 என்னது? பஞ்சகோஷாதி யோகேன தத்தன் தத்தன்மய இவ ஸ்திதः சுத்தாத்மா நீலவஸ்திராதி யோகேன ஸ்படிகோ யதா. அதையே சம்மரைஸ் பண்றார். சரீரத்ரயம் சொன்னாரா? 3 சரீரம் சொன்னாரா? திரயம்னா 3. இப்ப என்ன சொல்றாரு? அதையே பஞ்சகோஷம்னு சொல்றார். சரீரத்ரயத்தை இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? 3ஆ பிரிச்ச உடம்ப எப்படி பிரிக்கிறோம்? 5ஆ பிரிக்கிறோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரணம்ங்கிறதுனால 3ஆ பிரிக்கிறோம். கரெக்டா? ஒன்னொன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுனால 5ஆ பிரிக்கிறோம். அதோட ஃபங்க்ஷனிங் இருக்கு இல்லையா? உடம்புடைய வேலை பண்றது. அதனால அந்த 5ஆ பிரிக்கிறோம். அன்னமய. டவுட் இல்லையா இதுல? இந்த 5 ஸ்தூல சரீரம் எவ்வளவு இதுல? 5ல எது எது வந்து ஸ்தூல சரீரம் 5ல?
எது சூக்ஷ்ம சரீரம்? காரண சரீரம் என்னது? உடைஞ்சு போச்சு. கரெக்டா? பஞ்சகோஷாதி. ஓகே. யோகேன, யோகேனா இந்த இடத்துல உபாதியோடைய விஷயத்த யோகம்ங்கிறார். யோகம்னா என்னது? சம்பந்தம் இவ சம்பந்தம். சம்பந்தம் அர்த்தம். சம்சர்கா. இந்த பஞ்சகோஷம் இல்லையா? இது எப்படி இருக்கிறது? இதோடைய ஆத்மாவுடைய சம்பந்தம். ஆத்மாவிற்கு சம்பந்தப்பட்டதுனால இந்த பஞ்சகோஷ யோகம் எப்படி இருக்கிறது? தது தன்மயக. ஆத்மாவே ஆயிடுறது. ஆத்மா என்ன ஆயிடுறது? இது கூட சம்பந்தம் பட்டதுனால பஞ்சகோஷம் அல்லது ஆத்மா பஞ்சகோஷம் ஆயிடுறது. எப்படிப்பட்ட சம்பந்தம்? சம்பந்தம்னா என்னது? ரிலேஷன்ஷிப். கரெக்டா? ரிலேஷன்ஷிப்னா என்ன இருக்கணும்? ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஏதோ விதத்துல கனெக்ஷன் இருக்கணும். ரெண்டு இருக்கணும். அந்த கனெக்ஷன் வந்து ஒண்ணு இல்லையா? ஒரு இன்டெலெக்சுவலா இருக்கணும் இல்லையா? இல்ல பிசிக்கலா இருக்கணும். ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஏதோ விதமா சம்பந்தம் இருக்கணும். பொதுவான சம்பந்தம் என்னது? காரண காரிய சம்பந்தம் இல்ல காரிய காரிய சம்பந்தம் இப்படி இருக்கணும். கரெக்டா? ஆனா பஞ்சகோஷ ஆத்ம சம்பந்தம் எப்படிப்பட்டது? அத்தியாசம் சொன்னேன்னா கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா சொல்லணும்னா அஜ்ஞான ஜன்யம். இக்னரன்ஸ்னால ஏற்பட்ட சம்பந்தம். அப்படின்னா தெரியாம ஒரு சம்பந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சம்பந்தம். அப்படி சொல்றதுங்க. சரியா? அப்போ பஞ்சகோஷமானது தத்தன்மயம். பஞ்சகோஷத்தினால ஆத்மா என்ன ஆயிடுறது? பஞ்சகோஷமாவே ஆயிடுறது. ஆத்மா இஸ் as பஞ்சகோஷா. தட் இஸ் பஞ்சகோஷ தன்மயம். புரியுறதோ? ஆத்மா வந்து பஞ்சகோஷமாக ஆயிட்டது. எங்க ஆயிட்டது? யாருக்கு அறியாம இருந்து இக்னரன்ஸ்னால பஞ்சகோஷாவ நான்னு சொல்றவர். புரியுறதோ உங்களுக்கு? ஃபாலோ பண்ண முடியுறதா? கன்ஃபியூஸ் பண்ணலையே. therefore ஓகே. ஆனா நான் எப்படிப்பட்டவன்? சுத்தாத்மா இல்லையா? நான் எப்படிப்பட்டவன்? பஞ்சகோஷ ரஹித, ஷரீரத்ரய ரஹித அல்லது சர்வ உபாதி சம்பந்த ரஹித சுத்த ஆத்மா. உதாரணம் சொல்றாரு. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சனிக்கிழமை இங்கேயே. இன்னைக்கு அங்க மகோத்சவம் நடக்கிறதுனால நம்ம இங்க டெம்பரரியா ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். சில பேர் இங்க அங்கேருந்து இங்க வந்திருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த டியூஸ்டே இங்கே பண்ணலாமா? ம் சனிக்கிழமை. ஓகே. அதை சொல்லணுமா? நித்திய சுவாத்தியாய கேலண்டர் முடிஞ்ச போயிருக்கும். ஓகே. நீங்க என்ன நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணி என்னைக்கு என்ன படிச்சேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேலண்டர் சீக்கிரமா பிரிண்ட் பண்ணி கொடுத்துடணும். சௌரியமா இருக்கா கேலண்டர்? இல்ல விட்டுறலாமா? கேலண்டர் வேண்டாமா? வேணும் இல்லையா? இருந்தாதான் என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கல, எங்க விட்டுருக்கோம், நம்மளுடைய ட்ராக்கர் அது. கைடுன்னு சொல்லியிருக்கேன் அதை. ஓகேயா? அதனால அதுல நோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை டெய்லி காத்தால இருந்து எதுல முழிக்கணும்? நீங்க காத்தால இருந்து ஐடியலா அந்த கேலண்டர்ல முழிக்கணும். என்ன படிச்சிருக்கேன், என்ன படிக்கணுங்கிறது. கரெக்டா? அது 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 வந்து அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு காட்டாமையே இருந்தேன்னா வந்து ரொம்ப மோசம் அது. என்ன? ஹானஸ்டி இல்லாம இருக்கக்கூடாது அப்படி. ஓகே. என்ன இருந்தாலும் நம்ம பண்ணறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதை வந்து தெரிஞ்சுட்டு பண்ணணும். சீக்கிரமா கேலண்டர் பண்ணி கொடுப்போம். ஓகே. மோஸ்ட்லி இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கும். வேற ஏதாவது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். முடிச்சுட்டேல் அப்படின்னு சொன்னா ஓகே சம்மரி பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணணும்? என்ன தத்துவபோதம் சம்மரி பண்ணுங்கோ, சப்மிட் பண்ணுங்கோ. சாதனா பஞ்சகம் சம்மரி பண்ணி பண்ணுங்கோ. குரூப் டிஸ்கஷன்ல முடிச்ச சப்ஜெக்டை எல்லாரும் என்ன முடிச்சிருக்காலோ அதை அட்ரஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கோ. என்ன ஆகும்? அதனால படிச்சது ரிவைஷன் ஆகும். ரிவிஷன் ஆனது ரீகலெக்ட் ஆகும். ரீகலெக்ட் ஆச்சுன்னா யூஸ்ஃபுல் ஆகும். நான் சொல்றது புரியுறதா? எது கஷ்டமா இருக்கோ அதை திரும்பி அட்ரஸ் பண்ணுங்கோ. இந்த மாதிரி நீங்க பண்ணினேன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிபரேட்டா நான் கேப் விட்டுருக்கேன். டைட்டா எல்லா கிளாஸும் முடிக்கல.
புரியுறதா? ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் படிக்கணும். முடிக்கக்கூடாது. முடிக்கிறது எய்ம் இல்ல. படிக்கிறது எய்ம். வஞ்சீகிருதம்னு கேட்டா, பே 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 அப்படி அப்படி அது இன்ஃபாக்ட் அது வேதாந்தம் கூட கிடையாது. யோசிச்சு பாருங்கோ. அதனால அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திரும்பி அதுலயே இருக்கேலோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நாம சீக்கிரமா பிரிண்ட் பண்ணி குடுத்துருவோம். சிவராத்திரி குடுக்குற மாரி ஐடியா. என்னைக்கு சிவராத்திரி? மார்ச் 8. நம்ம ஐடியா என்னன்னா, தப்போவனத்துல இந்த வாட்டி. போன வாட்டி இங்க பண்ணோம் இல்லையா? இந்த வாட்டி தப்போவனம் வந்திருக்கு நமக்கு. போன சிவராத்திரிக்கு அப்புறம். ஞாபகம் இருக்கா? அதனால தப்போவனத்துல ஏகாதச ருத்ரம் நம்ம பண்ண போறோம். டைம் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிட்டு சொல்றோம். என்ன? நைட்டு பிரசாதம் இருக்கும். ஓகே. எல்லாமே சிறப்பா இருக்கும். அதனால நீங்க யாரெல்லாம் வரையல் சொல்லணும்னா, வழக்கம் போல இங்கேருந்து வேன் ஏற்பாடு பண்ணலாம். வந்துட்டு திரும்பி வந்துடலாம். பிரசாதம் வாங்கிட்டு. முதல் ஜாமம் அங்க இருக்கிற மாரி இருக்கும். ஐடியா அதுதான். ஓகேயா? என்ன ஏதுன்னு விவரம்னா, அ சாட்டர்டே சொல்லி ஆகணும். சாட்டர்டே சொல்லிடுறேன். ஓகே. ஹரி ஓம். இந்த விஜய கணபதிக்கு நம்ம ஏதாவது குடுத்துறணும். என்ன எதுக்கு சொல்றேன்? கும்பாபிஷேகத்துக்கு குடுக்க போறோம். பிளஸ் இன்டைரக்ட்டா நம்ம வந்து என்ன? நம்ம வந்து அங்க பெனிஃபிட் ஆயிருக்கும். அங்க வந்து கிளாஸ் கேட்டிருக்கோம். அங்கேருந்து நம்ம நிறைய கிளாஸ் கடத்திருக்கோம். இது வந்து அவ கும்பாபிஷேகம் பண்ண போறா. யதாசக்தி நம்ம குடுத்துட்டோம்னா, ஆல்ரெடி 2 ரசீத் புக் பண்ணி, நம்ம கிட்டத்தட்ட 55,000 கலெக்ட் பண்ணி குடுத்துட்டோம். நல்லா தான் கிளாப் பண்றது. அது முக்கியமா அ நங்கநல்லூர் அண்ட் உள்ளகரம் அங்க பண்ணினது. இங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் பைசாவே கொண்டு வரலையே ஜின்னா, உங்க பேரும் எவ்வளோ குடுப்பேன்னு நோட் பண்ணிண்டேன்னா, நீங்க அப்புறம் கொண்டு குடுக்கலாம். அர்ஜென்ட் இல்ல. முடிஞ்சவா நீங்க பண்ணுங்க. நாட் கம்பல்ஷன் ஆஸ் யூசுவல். ஹரி ஓம்.